ஹாய் கைஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸஸ் 1.1ல இருக்கிற 5th அண்ட் 6th பார்க்க போகிறோம். கொஷின் என்னதுன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் இந்த மாதிரி போட்டு இந்த சென்டென்ஸ் வந்து எழுதணும். த செட் ஆஃப் ஆல் த செட் ஆஃப் இந்த மாதிரி வந்து த செட்டு அதெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் எக்ஸ் சச் தட் எக்ஸ், ஒய் சச் தட் ஒய் இந்த மாதிரிலாம் வந்து போடுறோம். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் cricket players in India who scored double centuries in one-day internationals. இப்போ இதில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஒன் மெம்பரை வந்து குடிக்கிற மாதிரி பிளேயர் அந்த மாதிரி தான் அங்கே போடணும். செட் பில்டர் ஃபார்மில் எழுதும் போது இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். நம்ம பி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒரு பிரேஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஒரு ஒய் சச் தட் ஒய் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அந்த சென்டென்ஸே வந்து நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஆன் போடணும். இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நம்ம வந்து பிளேயர்ஸ்னு போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து சிங்கிள் தான் எழுதணும். இப்போ பிளேயர்னு போட்டு ஹூ ஸ்கோர் double centuries in one day international. இப்போ பிரேஸ் போட்டுக்கணும். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் இந்த மாதிரி சச் தட் போட்டு ஒரு சென்டென்ஸை வந்து எழுதணும். அது வந்து செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் சம் என்னதுன்னா C is equal to 1/2, 2/3, 3/4 it goes on. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இப்போ இந்த 1 2 3 இது ஃபுல்லாகவே என்னதுன்னா நம்பர்ஸ். அப்போ வந்து n. இந்த 2 3 4 இது வந்து எப்படி வந்துச்சுன்னா 1 + 1னா 2 வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஃபைன் பண்ணணும். 1 + 1னா 2. அப்போ இந்த 2ஓட +1 போட்டோன்னா 3 வந்துடும். இது 3ஓட +1 போட்டோன்னா 4 வந்துடும். இப்போ இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே n, அதாவது வந்து நம்பர். கீழே வந்து என்னதுன்னா இது வந்து நம்பர், இந்த நம்பர் கூடயே மேலே இருக்கிற நம்பர் கூடயே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் 1 n + 1 இதுதான் வந்து நம்ம போட்டு நம்ம காமிச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்னா இப்போ C is equal to ஒரு பிரேஸ்மாக போட்டுக்கணும். இப்போ ஒய் சச் தட் ஒய், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒய் சச் தட் ஒய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னா n/n + 1 இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் இருக்கிற இங்கே இருக்கிற n வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம ஒரு கம்மா ஆட் பண்ணிவிட்டு n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ ஒரு பிரேஸ் போட்டுக்கலாம். தேர்ட் என்னதுன்னா D is equal to the set of all Tamil months in a year. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து என்னதுன்னா சென்டென்ஸாக எழுதியிருக்காங்க. இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே போட்ட மாதிரி தான் ஏதாவது வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் நம்ம போட்டுட்டு இதில் வந்து மந்த்ஸ்ன்னு இருக்கா, அப்புறமா என்ன பண்ணணும் மந்த்து தான் போடணும். இந்த மாதிரி வந்து செட் பில்டர் ஃபார்மில் வந்து எழுதலாம். இப்போ D is equal to நான் வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டுக்கிறேன். த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ்
is a தமிழ் மந்த்ஸ்ன்னு போடக்கூடாது, மந்த் தான் போடணும். in a year. Fourth one என்னதுன்னா e is equal to the set of odd whole numbers less than 9. இதை வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் வந்து எழுதும்போது the set of இது வரக்கூடாது. நம்ம வந்து இப்போ y such that y வச்சுருக்கோம்னா the y such that y is an odd whole number less than 9. நம்பர்ஸ்னு வரக்கூடாது, நம்பர்னு தான் வரணும். e is equal to பிரேஸ் போட்டுட்டு நான் வந்து y such that y போட்டுக்கிறேன். is an odd whole number நான் வந்து லெஸ் தென் வந்துக்கு இப்படி போட்டுக்கிறேன், லெஸ் தென் 9. அப்புறம் பிரேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இதுக்கும் மட்டும் நம்ம வந்து ஆன் போட்டிருக்கோம், ஏன்னா முன்னாடி இருக்கிறது வந்து வவல்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா வவல்ஸ், அதனால தான் நம்ம இதுக்கு வந்து ஆன் போட்டிருக்கோம், இதுக்கு வந்து ஏலே போட்டிருக்கோம். செட் பில்டர் ஃபார்ம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 6th ஒனுக்கு போகலாம். இப்போ 6th ஒன் கொஷின் என்னதுன்னா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இப்போ இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒரு எலமெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இதை வந்து ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து ஜான்வரி, ஜூன், ஜூலை இது ஃபுல்லுத்தையும் நம்ம ஒரு சென்டென்ஸாக ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ P is equal to the sets of all English months starting letter J. இந்த மாதிரி the sets of இந்த மாதிரி வந்து போட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்னதுன்னா P is equal to ஜான்வரி, ஜூன், ஜூலை. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து இது எழுதலாம். இப்போ P is equal to இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் நம்ம வந்து எழுதுறோன்னா அதுக்கு வந்து பிரேஸ் போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிரேஸ் போடாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ இங்கிலீஷ் மந்த்ஸ், அதை வந்து ஜான்வரி, ஜூன், ஜூலை இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மந்த்ஸ். இது வந்து ஸ்டார்டிங் லெட்டர் என்னதுன்னா ஜேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதுறோன்னா எப்பவுமே த செட்ஸ் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து போடணும். த செட்ஸ் ஆஃப் ஆல் இது வந்து இங்கிலீஷ் மந்த்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், த செட்ஸ் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் ஸோ ஜேயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஸோ ஜேயில் ஸ்டார்ட் ஆகுனா நம்ம வந்து ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதணும். செகண்ட் ஒன்று என்னன்னா Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இது எல்லாமே வந்து என்னதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ். அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5க்கு அடுத்தது 7. இப்போ 5க்கு அடுத்தது 7. இப்போ 29க்கு அடுத்தது என்ன ப்ரைம் நம்பர்னா 31. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 to 31 இதுக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி போடணும்னா Q is equal to the sets of all prime numbers between 5 and 31. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறனால 5 and 31. Q is equal to the sets of all prime numbers between
5 and 31. ஸோ 5க்கும் 31க்கும் நடுவில் இருக்குது. பிட்வீன் 5 and 31. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னதுன்னா q r is equal to x such that x belongs to natural number, x less than 5. இது ரெண்டுமே ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் வருதுல்ல, அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸ் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இந்த எக்ஸ் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 5, எக்ஸ் என்னென்னா நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் 5க்குள்ளே இருக்கும். இதை எப்படி போடணும்னா r is equal to the sets of all natural numbers less than 5. r is equal to the sets of all natural numbers less than 5. இப்போ ஃபோர்த் கொஷின் என்னதுன்னா s is equal to x such that x is a consonant in English alphabet. x கான்சனன்ட், அதுவும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்குது. நம்ம இது எப்படி போடணும்னா, இப்போ இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ் ஒரு செட்டு. அப்போ நம்ம எப்படி போடணும்னா த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ் இந்த மாதிரி போடணும். s is equal to the sets of English consonant. ஸோ இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே ரொம்ப ஈஸியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.